இன்றைய மெட்ரோ ரயில் பயணத்திற்காக ஆலந்தூர் ரயில் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவராக தனது தொண்டர்களுடன் வந்திருந்தார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். ட்ரெயின் இந்த சைடா சரி நீங்க போங்க முன்னாடி. நீங்க போங்க சார், நீங்க போங்க சார். நல்ல டிக்கெட் பாஸ் இல்ல கல்ல டிக்கெட் 5 நிமிடங்களுக்கு மேலாக காத்திருந்த விஜயகாந்த் பயணிகளிடம் இலகுவாக பேசி தனது காத்திருக்கும் நேரத்தை செலவு செய்தார். பயணிகள் பேசுகிற ஓவர் டிக்கெட் ரேட்டு ரொம்ப அதிகங்கிறாங்க, குறைக்கலாம். இப்போ வந்து 16க்கு 12 இது 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் டெல்லியில் வந்து ரொம்ப கம்மி. பாம்பேயில் மட்டும்தான் 40 ரூபா, மீது எல்லா இடத்துலையும் கம்மி, இங்கேயும் குறைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இது திமுக பீரியடில் வர வேண்டிய ஒரு திட்டம். இதை வந்து ஜெயலலிதா இப்போ தான் திறந்துருக்காங்க. ஏன்னா திமுக போட்ட திட்டங்கிறதுனால, கலைஞர் போட்ட திட்டங்கிறதுனால ஜெயலலிதா வரல. அதனால் அது வந்து அந்த அம்மா வந்து காணொலி காட்சி மூலிமா இது பண்ணுது, டிவி மூலிமா. நான் சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், டிவி மூலிமா அவ்வளோதான் சொல்கிறீங்கன்னு, வரணும். ஆர்கே நகர் தேர்தலில் முத்திரம் போகிறீங்களா, அப்போ இதுக்கு வரணும்ல, ஏன் வரல சார்? நேற்று கூட நான் டிவியில் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். மத்திய அரசுக்கு வந்து வெளிநாடு போயிட்டான். மத்திய அரசு எனக்கு தெரிஞ்சு வெங்கைய நாயுடு வந்து ஜூலை 1க்கு மேலே தான் திறப்பிடணும். போயிட்டு என்ன அவசரம்? 2 நாள் என்ன, எங்களை மறு ஆளுக்கு தானே ஏறி வர போகிறாங்க. வேறு என்ன, 2 நாள் கழித்து
நீங்கள் ஆட்டு பண்ணியிருக்கலாம்ல. வெங்காய நாடு வந்து அவர் கொடிக்கடி ஆட்டிடுவார். ஜெயலலிதாவுக்கு ஏதாவது செல்வாக்கு இல்லாமல் சார். எதிர்கட்சி தலைவர் என்ன சார், சும்மா பேப்பர்லேயும் இதில் எதிர்கட்சி தலைவர்னு எழுதிக்கலாம், அவ்வளோதானே. ஹெல்மெட் நல்ல விஷயம் சார். அமல் நல்ல விஷயம், நல்ல விஷயம் போடுங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் என்கிட்ட வந்து பேசுறது தப்பு. களத்தில் வந்து எல்லாரும் வரலாறு இருக்கு. இந்த அம்மா வந்து பூங்கா வந்துட்டு தோத்த வரலாறு இருக்கு. போன 5 வருஷத்துல இந்த அம்மா எங்க இந்த கட்சி 5 இடங்கிறது நிக்கலையே. திமுக மைனாரிட்டி, திமுக மைனாரிட்டி அறிக்கை விடும் பொழுது இந்த தேர்தல் வந்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்கும், அதுக்கு ஒரு முன்னாட்டமாக இருக்கு. சட்டத்தை பற்றி மாட்டோம். அப்போ பாருங்களேன், ஏன் அவசரப்படுறீங்க? எல்லாத்தையும் முன்னாடி கொட்ட மாட்டோம். சார், தேர்தல் அணைஞ்ச குறை கூடுறாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஆனால் உங்கள் ஓட்டெல்லாம் இங்கே நான் என்ன கேட்குறேன், 50% மத்தியானத்துறை, காலையிலேருந்து மத்தியானத்துறை, மீதி என்ன கள்ள ஓட்டா இவங்களாம் போடுறாங்க, போட்டு இதுக்கு ஆடுறாங்க. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத நான் சொன்னேன். நீங்கள் போடாம போறீங்க. போட்டாதான் நான் சொல்ல முடியும். போடாம போறீங்க, போட மாட்டீங்க. டிவியெல்லாம் என்ன போட மாட்டாங்க. ஆமா, எனக்கு ஒரு சாதாரண பயணிகளுடன் இணைந்து பயணித்த விஜயகாந்திடம் இயல்பாக பேசிக்கொண்டே பயணித்தனர் பயணிகள். எல்லாருமே என்ன சொன்னாங்க, தாம்பரம் இதுக்கு 10 ரூபா எலக்ட்ரிசிட்டியே நாங்கள் சும்மா ஒரு ஆசைக்கு நீங்க இப்படி வந்து என்ன விஜயகாந்த் ஸ்டாலின் யாரும் ஒரு நாள் எடுத்தாலும் ரீபில்ட் பண்ண போறீங்க. எல்லா பிரச்சனை கையை விட்டு தான் எடுக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் தாங்கிங்க, எடுங்க சார் கையை விட்டு. எல்லாம் விஷ்ணு பிரகாஷுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.